ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. அதோட மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அத எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அத அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நெறைய வேலைகள் இருக்கு. இப்போ குக்கிங் இல்லாம மத்த விஷயங்கள்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா, அதுக்கும் ஒரு டைமிங் இருக்கு. சமைக்கிறோம் அப்டின்னா, நம்ம எந்த அளவுக்கு சமைச்சு முடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு டைமிங் வந்து நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஆகுங்க. ஸோ இதில என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நான் இந்த மாரி தான் நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அப்ப எனக்கு அதில கிடைக்கிற சந்தோஷம் என்னன்னா, பாசிட்டிவா 4 கமெண்ட் அதுக்கப்புறம் வியூஸ் இதுதாங்க. இதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஸோ அன்னைக்கு பாப்பாவை அழகாக ட்ரெஸ் பண்ணி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அன்றைக்கி படாத பாடுபட்டேன். இதுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு தான் போட்டு பாப்பாவை கொஞ்சம் அழகாக வீடியோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பாப்பா பார்த்திங்கன்னா ஒரே அழுக. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. செகண்ட் ட்ரெஸ் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒரே அழுக. பாதியிலே தூங்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக உட்கார வச்சுட்டு பால் வந்து காய்ச்சி கொடுத்துருந்தேன். ஸோ இப்படி தாங்க ஒரு வீடியோவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் எடுப்பேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.